வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள். வணக்கம் மேடம். ஆளுநரினுடைய பேச்சு என்பது குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகாக அவருடைய பேச்சு என்பது தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகிறது. அந்த போக்கு என்பது சமீபத்தில் குறிப்பா சொல்லணும்னா பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் விருந்துக்காக அழைத்தது, அதனைத் தொடர்ந்து ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டதாக பார்க்கப்பட்டது மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும். ஆனால் அது தற்போது மீண்டும் அந்த மோதல் போக்கு தொடர்கிற வகையில் அவருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கிறது. நேற்றைக்கு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அவர் பேசிய பேச்சு என்பது முதலமைச்சர் தொடங்கி நீங்கள் உட்பட எல்லாருமே அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறீர்கள். எப்படி பார்க்கறீங்க முதற்கட்டமா? ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை. அதனால் மக்கள் அவருக்கு எந்த அங்கீகாரமோ இல்லைன்னா மக்கள் அவருக்கு எந்த உரிமையும் தரவில்லை. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவர் ஒரு குறுக்கெழுத்து பிம்பம்தான் வடிவம்தான் என்று நீதிமன்றமே தெரிவித்திருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலே தான் யார், தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை மீறி அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழக அரசிற்கு எதிராக தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. நேற்று அவர் பேசியிருப்பது வீண் சர்ச்சைகளை அரசாங்கத்துக்கு தொடர்ந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சட்டமன்றத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் அனுப்பக்கூடிய மசோதாக்களை எல்லாம் ஒரு கேள்வி 2 கேள்வி எதையாவது தொடர்ந்து கேட்டு நான் கையெழுத்து போடலைன்னா அது செல்லாத அந்த சட்டம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நீங்க இதை அரசாங்கத்திடம் பேச வேண்டும். பொது மேடைகளிலே பொதுவெளிகளிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை விட்டு போய் மேடையிலே இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக அழகில்லை. இதை கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் நடந்த அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருப்பது, 13 பேர் ஒரே நாளிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த குண்டு அடிபட்டு அதற்கு பிறகும் சில உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அங்கே நடந்த கலவரத்திலே அடிவாங்கிய எத்தனையோ இளைஞர்கள் அந்த குண்டுகள் தெரித்து அவங்க உடல்ல பாய்ந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்று வரை அந்த இறந்திருக்கக்கூடிய குடும்பங்களுடைய கண்ணீர் கூட வற்றவில்லை. அதற்குள் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பேசியிருப்பது வன்மையாக மக்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று. அதுவும் என்னுடைய தொகுதி மக்கள் அந்த ஸ்டெர்லைட்டை எப்படி எதிர்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது தூண்டப்பட்ட ஒன்று, வெளிநாட்டு தூண்டுதல் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார். அப்படி பேசும்பொழுது உங்களிடம் ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களை நீங்க கோர்ட்ல தெரிவிச்சிருக்கலாம், இல்லைன்னா நீதிபதி அவர்கள் முன்னால் தெரிவித்திருக்க முடியும். அருணா ஜெகதீசன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நீங்க அதை உங்களுக்கு தெரிந்த தரவுகளை எல்லாம் வைத்திருக்க முடியும். இல்லை என்றால் CBI என்கொயரி இன்னும் நடந்துட்டு இருக்கு, அவங்க கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கலாம். அதை விட்டு பொதுவெளிகளில் இப்படி போய் பேசுவது என்பது நிச்சயமாக ஆளுநருக்கு அழகல்ல. வெளிநாட்டு நிதி வந்திருக்கிறது, அதன் மூலமாகத்தான் மக்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காப்பர் தேவையில கிட்டத்தட்ட ஒரு 40% தேவையை ஸ்டெர்லைட் ஆலை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது, அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற வகையில பேசுறார். இது ஒரு சமூக நோக்கோடு அல்லது ஒரு காப்பர் தேவை, ஒரு தொழில்துறை அணுகுமுறையோடு இதை பார்க்கிறார் ஆளுநர் அப்படின்னு ஏன் இதை புரிஞ்சுக்க கூடாது? இல்லை, எனக்கு இது வேதாந்தாவுடைய நோக்கோடு பார்ப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. தவிர இது சமூக நோக்கோடு தான் மக்கள் போராடினாங்க, சமூக நோக்கோடு தான் மக்கள் அந்த தொழிற்சாலை மூட வேண்டும். கிட்டத்தட்ட நீதிமன்றமே அந்த தொழிற்சாலை மீது 100 கோடிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, பொல்யூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீதிமன்றம் செய்தது தவறா? பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி தானே அவங்க 100 கோடிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, நீங்க விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்று.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து மக்களுடைய போராட்டத்தை எப்படி கொச்சைப்படுத்த முடியும்? அப்படி வெளிநாட்டில இருந்து இதற்கு பணம் வந்திருக்கு, தூண்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து இந்த செய்திகளை எல்லாம் நீங்க சிபிஐ முன்னாடி சொல்லலாமே. ஒரு அரசு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தனக்கு தெரிந்த ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் தனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லாமல் இருப்பது என்பது நிச்சயமாக சட்டத்திற்கு உட்பட்டது என்று நான் கருதவில்லை. ஆளுநர் குறிப்பிடும் போது வெறும் தமிழ்நாட்டை மட்டும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மட்டும் வெளிநாட்டு நிதி வந்தது, அந்த போராட்டத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லல. சமீபத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கூட 250 கோடி ரூபாய் வரைக்கும் வெளிநாட்டு நிதி வந்திருக்கிறது. அங்கு மக்கள் விரோத செயல்களை செய்வதற்கான நிறைய நடவடிக்கைகள் அந்த வெளிநாட்டு நிதி மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு தானே சொல்றார். இல்லைங்க, உங்களுக்கு நிதி வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. சும்மா பொத்தாம் பொதுவில் நீங்கள் வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போக முடியாதுல்ல. நான் கூட சொல்லலாமே, இதுக்கு நிதி வந்தது, தமிழ்நாட்டு அரசுக்கு தமிழர்களுக்கு எதிராக பேசுவதற்கு இவர்களுக்கு நிதி வந்தது, அவங்களுக்கு நிதி வந்திருக்கு அப்படின்னு நான் கூட பேச முடியும் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாமல் அல்லது சட்டத்திற்கான ஆளுநருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரையறை அல்லது ஆளுநருக்கான எல்லை என்பதை தெரியாமல் தான் ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகிறாரா? ஏன்னா மாணவர்கள் கிட்ட, ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர் மேற்கோள் காட்டி இவ்வளவு விஷயங்களையும் பட்டியலிடுறாருன்னா அந்த வரையறை, அந்த எல்லை அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தெரியாமல் பேசுகிறாரா, தெரிந்தே வேண்டுமென்றே பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுகிறது. தெரியாமல் பேசினா கூட பரவாயில்லன்னு நினைக்கலாம். நான் தெரிந்தே வேண்டுமென்றே இங்கே சர்ச்சைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நேற்று முதலமைச்சர் அவர்களும் தன்னுடைய கருத்தை வெளியிட்ட பொழுது தொடர்ந்து சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தான் எடுத்துக்கொண்ட பிரமாணத்திற்கு எதிராக அவர் செயலாற்றுகிறார் என்று கண்டித்திருக்கிறார். இது வந்து மாணவர்களிடையே பேசும்பொழுது ஒரு பொறுப்போடு பேச வேண்டும். தொடர்ந்து தமிழ் மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலே, நம்முடைய போராட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில எப்படி பேச முடியும் ஒரு ஆளுநர்? தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 16 தீர்மானங்கள்ல ரொம்ப பிரதானமான ஒரு தீர்மானம் சமீபத்தில் மீண்டும் அனுப்பப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா. அந்த மசோதா குறித்து தான் அவர் நேரடியாக சொல்றாரு. ஒரு மசோதா கிடப்பில் போடப்பட்டா அது நிராகரிக்கப்பட்டதா தான் பொருள். வார்த்தை அலங்காரத்திற்கு வேண்டுமானால் அதை வந்து நிறுத்தி வைப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கான செய்தி? இந்த செய்தி இது வந்து ஒருவேளை வந்து யாரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கான செய்தியாக கூட இருக்கலாம், அல்லது வந்து இங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கலாம். இதையெல்லாம் அங்கே வந்து அவரை இந்த மசோதா சம்பந்தமாக சந்திக்கக்கூடிய அமைச்சர்களிடமோ அல்லது அதிகாரிகளிடமோ முதலமைச்சரிடமோ அவர் தெரிவிக்க வேண்டும். அதை விட்டு பொது மேடைகளிலே போய் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இங்கே இருந்து கொண்டு இவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை போடுகிறார்கள், ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள். அதை எதிர்ப்பதற்கு ஆளுநர் யார்? நீங்க தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி இல்லை. நீங்க சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தீர்மானம் போடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, மாநில சட்டப்பேரவை என்பது ஒரு அங்கம் தான். அந்த மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டப்பேரவையில் இயற்றக்கூடிய சட்டம் என்பது மத்திய அரசினுடைய சட்டத்தோடு ஒன்றி போக வேண்டும். அப்படி ஒன்றி போனாதான் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். மாநில உரிமைகள் என்பதை என்ன என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சட்டங்களும் வந்து மத்திய அரசாங்கத்தோடு சட்டங்களோடு ஒற்றுப்போக வேண்டும் என்பதில் தேவை கிடையாது. மாநிலங்களுக்கு என்ற உரிமைகள் இருக்கிறது. அந்த மாநில உரிமைகளில் தலையிடக்கூடிய வகையிலே இவர் நடந்து கொள்வது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அப்படி போடப்படும் சட்டங்கள் வந்து மாநில உரிமைகளை தாண்டிய வரம்பு மீறியதாக இருந்தால்
அதுக்கு வந்து கோர்ட் இருக்கு, அங்க வந்து நம்ம பார்த்துக்க முடியும், அங்கே வாதாடி நியாயம் பெற முடியும். அதை விட்டு இவரே வந்து ஃபைனல் அத்தாரிட்டி மாதிரி பிஹேவ் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதி மாநாடு என்பது திமுக முன்னெடுத்து நடத்திய ஒரு மாநாடு. பல்வேறு தேசிய தலைவர்கள் எல்லாம் அதுல பங்கேற்று நிறைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. இந்த மாநாடு என்பது தேசிய அரசியலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புள்ளியில பாக்குதா, அல்லது எல்லா தலைவர்களையும் தேசிய தலைவர்களையும் பாஜகவுக்கு எதிராக அணி திரட்ட வேண்டும் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? நிறைவு கேள்வி இந்த கேள்வி சுருக்கம். இல்லைங்க, இப்போ வந்து சமூக நீதிக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து புதுசா ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட மாநாடுகளை தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று தேசிய அளவிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு, இந்த ஒருங்கிணைப்பு என்பது சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எந்தெந்த மாநிலங்களிலே அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் எழக்கூடிய பிரச்சனைகளை இவற்றையெல்லாம் ஒரு தேசிய அளவிலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இது அரசியல் நகர்வாகவும் மாற வேண்டும் என்பதுதான் பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒருமித்த கருத்துடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசியல் ஆர்வலர்களுடைய கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. அதனால இது அடுத்த கட்டத்திற்கு முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மிக்க நன்றி திருமிகு கனிமொழி, எங்களோட நேரலையில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு.